அனைவருக்கும் வணக்கம். தை மாதத்தினுடைய 12 ராசிகளுக்கான சிறப்பு பலன்கள் வழங்குவதற்காக நமது அஸ்ட்ரோ கலைவாணி மேடம், நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய மாநில தலைவர் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறாங்க. மேசம் முதல் கடகம் வரை மேச மண்டலமாக இருக்கக்கூடியதுல இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுவாங்க. மேடம் சொல்லுங்க. குழுவில் பயணிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் முதற்கனை நண்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பயுமே முதல் ராசி அப்படின்னாலுமே மேஷம் தான். இந்த மேஷம் தை மாசத்துல என்னென்ன விதமான பலன்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சின்ன கோபமும் லேட்டான துருதுருப்பையும் கையிலேயே வச்சுக்கிட்டு தெரியக்கூடிய இந்த மேஷ ராசி, சின்ன சின்ன கோபம் வரும், பட் எல்லா விஷயத்தையுமே சமாளிச்சு எடுத்துட்டு போயிட்டோம் அப்படிங்கிற எண்ணமும் இவங்களுக்கு நிச்சயமா இருக்கும். இந்த தை மாசத்துல உங்களுடைய ராசிநாதன் உச்சத்துல இருக்காங்க அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. அப்போ எங்க உச்சத்துல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் பாவகத்துல. சோ தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்த கொடுக்கும். இதுவரைக்கும் தொழில் அமையாதவர்களாக இருக்கட்டும், இல்ல இருக்கிற தொழிலை மாத்திக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தை மாதம் ஒரு பெரிய வரமா அமையும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி செவ்வாய் உச்சம் அப்படின்னக்குள்ள மண், மனை, வீடு, வீட்டு புனரமைப்பு இதை மாதிரியான சூழல்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இதுலயும் நீங்க ஈஸியாவே பயணிக்க முடியும். 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய தந்தை சொல்றதை கேட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி இவங்க அப்பா சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்காத பட்சத்துல சில விரயங்களை சந்திக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் உட்கார்ந்து உங்களுக்கு சில சிறப்பான இடங்களை பார்வையிடுறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். 2வது திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேஷ ராசி அப்படின்னக்குள்ள 5ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய கேது, நீட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி உயர் ரக இந்த பரீட்சை எழுதுறவங்க, போட்டி தேர்வு எழுதுறவங்க, போட்டி தேர்வுல கலந்துக்கிறவங்க, இவங்க எல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணா மட்டுமே அதுல ஜெயிச்சு எடுத்துக்கிட்டு வர முடியும். ரொம்ப பெரிய பீரியட் கிடையாது இல்லைங்களா? தை மாசம் அப்படின்னக்குள்ள கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 30 நாள் தான். அதனால மீதி எதை பத்தியும் நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆழ் மனசை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் கேது உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னக்குள்ள சிந்தனையில் சில திரைகள் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இந்த தை மாதம் இந்த மேஷ ராசிக்கு இந்த கரு தரிக்கக்கூடிய இந்த இன்ஃபினிட்டி சென்டர் எல்லாம் போறாங்க இல்லையா, IUI, IVF இத மாதிரியான விஷயத்துக்கு எல்லாம் போறோம் இல்லைங்களா, இதை இந்த தை மாசம் கொஞ்சம் தள்ளி போடணும். இந்த நேரத்துல நீங்க இந்த IVF பண்ணிக்கிறதோ, IUI போயிட்டு பண்ணிக்கிறதோ, IUI ஒரு பெரிய இது கிடையாது, ப்ரொசீஜர் கிடையாது. IVF, ICS இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள போறவங்க இந்த தை மாசத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது அப்படின்றத நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா மாசியில உங்களுக்கு இதுக்கான பிரச்சனை இருக்காது. அதனால தை மாதம் அப்படின்னக்குள்ள ஓரளவுக்கு இதை கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம். அதே மாதிரி சீட்டு போடக்கூடிய தன்மை, அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு கொடுத்தா இன்ட்ரெஸ்ட் அதிகமா கொடுக்குறாங்க அப்படின்னக்கூடிய தன்மை, கேம்லிங், நம்ம ரம்மி, ஆன்லைன் ரம்மி இதே மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பண்ணுவாங்க. ஏன்னா 11 அப்படின்னக்குள்ள தன்னாசை நிறைவேறக்கூடிய இடம் இல்லைங்களா, அங்க ஒரு பிரம்மாண்ட கிரகம், அதாவது ஆசைகளை தூண்டக்கூடிய கிரகம் போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கக்குள்ள உங்களை இந்த பக்கம் எல்லாம் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. இந்த மேஷராசிக்கான சாதகமான நாட்கள் செவ்வாய் மற்றும் ஞாயிறு. என்னென்ன நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரங்கள் அப்படின்னா அஸ்வினி, கிருத்திகை, உத்திரம். இந்த நட்சத்திரங்கள் வர அன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயங்களை நீங்க பண்ணிக்கலாம். இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கும். சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம். 1 மற்றும் 9 உங்களுக்கு அதிர்ஷ்ட எண். உடல் சார்ந்த நலிவு எதை சார்ந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவலி, பிளட் பிரஷர், இது 2 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கான ட்ரீட்மெண்ட், இதுக்கான இது என்னன்னா நல்லா தூங்குங்க, நிறைய தண்ணி குடிங்க, இது போதுமானது. பரிகாரம் வேல்மாறல் படிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு முருகர் கோவில்ல சாம்பார் சாதம் செவ்வாய்க்கிழமையில விநியோகம் பண்ணலாம். இது பண்ணீங்கனாலுமே போதுமானது. மேஷராசி ஓரளவுக்கு சில பிரச்சனைகளை கைகொண்டு வெளியில வந்துருவாங்க. தந்தை வழி சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தந்தை சொத்துகள் வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
பட்டப்படிப்பு மற்றும் பட்டய படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய சூழலும் இருக்கு இந்த மேஷராசிக்கு. கிட்டத்தட்ட இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னே சொல்லலாம். உடல் நலனில் சற்று கவனம் தேவை. அடுத்ததா இரண்டாவது ராசியான ரிஷபத்தை பற்றி பார்க்கலாம். இப்ப இந்த ரிஷப ராசி அப்படின்னக்குள்ள ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்து சனி, 2ஆம் இடத்து குரு. அப்ப பேசக்குள்ளவே இவங்க பேசுறது எல்லாமே ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசுறாங்க, நல்லா பேசுறாங்க, மத்தவங்களுக்கு எல்லாம் அறிவுரை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான தன்மை இந்த ஜாதகம் இந்த ரிஷப ராசிக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இப்போ 4ஆம் இடத்துல கேது. அப்போ 4 அப்படின்றது உயர்கல்வி அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லைங்களா? இப்ப இந்த உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது தாயார் ஸ்தானம், வீடு வண்டி வாகனம் இந்த சார்ந்த இடத்துல எல்லாம் இந்த கேது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? இப்ப இந்த கேது இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இதுல கையாளணும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ராசிநாதன் இதுல 9ஆம் இடத்துல இருக்குது. 9ஆம் இடம் ஸ்திரத்துக்கு 9ஆம் பாவகம் பாதகம் அப்படின்னு ஒரு ஜோதிட ரூல் ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த 9ஆம் பாவகத்திலே ராசியாதிபதி போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுனால பிரச்சனை உங்களை தேடி வராது, நீங்க பிரச்சனையை தேடி வாலண்டரியா போய் உட்கார்ந்துப்பீங்க. அதனால எந்தெந்த விஷயத்துல எப்படி நடக்கணும் அப்படின்றத கொஞ்சம் முன்கூட்டியே பாத்துக்கோங்க. 2ஆம் இடத்துல குரு, மத்தவங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பீங்க, பிரச்சனை கிடையாது, வார்த்தைகள் ரொம்ப சிறப்பா இருக்கும், நிறைய விஷயம் கத்துப்பீங்க, புது விஷயம் கத்துப்பீங்க. இதற்கான சூழல்லாம் இந்த தை மாதம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். ஆனா நீங்க எதை சார்ந்து பயணிக்கிறீங்க அப்படின்றதுல கொஞ்சம் உங்களுக்கு கவனம் கண்டிப்பா தேவை. ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லா கிரகமுமே 9ல கிட்டத்தட்ட. அப்போ எல்லாருமே நல்லதுதான் செய்யறாங்களா அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சு அதுக்கப்புறமேட்டு அது மூலயமா பயணிக்கிறது ரொம்ப சிறப்பு. தாயாருடைய உடல் நலனில் நிச்சயமா கவனம் தேவை. புக்ஸ் ரிலேட்டட் சர்டிபிகேட், அந்த சர்டிபிகேட் எல்லாம் வருது இல்லைங்களா, புக் ரிலேட்டட் முக்கியமான புக்ஸ், கைட்ஸ், பேப்பரு, அதுக்கப்புறம் இந்த தஸ்தாவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இந்த மாதிரி பேப்பர்ஸ், ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, அவங்க கையெழுத்து நீங்க கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. ஏன்னா பொய் கையெழுத்து போடக்கூடிய சூழலும் அதனால பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய சூழலும் இந்த தை மாசத்துல உங்களுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இந்த 9ல செவ்வாய் உச்சம், தந்தை வழி சார்ந்த சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த சொத்துக்கள்லயுமே ஏதாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா பத்திரத்துல அப்படின்றத கொஞ்சம் பாத்துக்குங்க. மீதி ஓரளவுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலை கொஞ்சம் கண்டிப்பா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வீட்டுடைய முன்பகுதி இருக்கு இல்லைங்களா, போர்ட்டிகோ, நிலைவாசல், இதை சார்ந்த இடங்களை நீங்க கொஞ்சம் புனரமைப்பாங்க. நிறைய பேரு புது வீடு வாங்குவாங்க, புது வீடா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த ரிஷப ராசிக்கு. அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் இப்ப இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட ஏன்னா இப்ப நம்ம ஜாதகம் பார்க்கக்குள்ளவே ராசிக்கு 9ஆம் அதிபதி எங்க இருக்காங்களோ அந்த திசை தான் நம்ம திருமணத்திற்கான திசை அப்படின்னு சொல்லி எடுப்போம். இப்ப இந்த ராசிக்கு 9ல போயிட்டு ராசி அதிபதியே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அங்கவே எல்லாருமே 7ஆம் அதிபதி எல்லாமே அங்கவே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னக்குள்ள திருமணத்திற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. முதல்ல ஜாதகத்தை அப்பா கிட்ட கொடுத்து பாருங்க, அப்பா மூலயமா ஒரு ஜோதிட பாருங்க. அதே மாதிரி பொண்ணு வீட்டுல பேசக்குள்ள அப்பா மூலயமா, இல்ல மாப்பிள்ளை வீட்டுல பேசக்குள்ள அப்பா மூலயமா பேசுங்க. இது உங்களுக்கு ஒரு சிறப்பை நிச்சயமா கொடுக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பா அயல் நாட்டு யோகம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமையும். ஏன்னா 9 வெளிநாடு, 9ஆம் பாவகம் வெளிநாட்டு பயணம், கடல் கடந்த பயணத்தை சொல்லக்கூடிய இடம் 9ம் 12ம். 9ஆம் பாவகத்திலேயே புதன் கல்விக்காக வெளியில போறது, செவ்வாய், சூரியன், சுக்கிரன் அப்படின்னு தொழிலுக்காக வெளியில போறது, ஊர் சுத்தி சுக்கிரன் இருக்கிறதுனால ஊர் சுத்தி பாக்குறதுக்காக வெளியில போறது, இது மாதிரி வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி இதுவரை தடைபட்டு இருந்த தந்தை வழி குலதெய்வம், தந்தை வழி பெண் தெய்வம் இவைகளை எல்லாம் ஆராதிக்கக்கூடிய காலம் இந்த தை மாதம். ஏதோ ஒரு ஆன்மீக வழிக்குள்ள நீங்க உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். 3வது ராசி மிதுனம். ராசியிலே குரு. எப்பயுமே ராசியில குரு இருக்கக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு ஹெட்வெயிட் கொஞ்சம் லைட்டா இப்ப இந்த மிதுனத்துக்கு வரும். நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதது என்ன இவங்களுக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்ற ஏன்னா குரு உட்கார்ற இடம் அறிவுல ரொம்ப பலத்தை கொடுத்துரும். இப்ப லக்னத்திலே உட்காரக்குள்ள, தலையில உட்காரக்குள்ள எனக்கு தெரியாத விஷயம் வேற யாருக்கும் தெரிஞ்சிட போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்களுக்கு எடுத்துக்கிட்டு வரும். 3ஆம் இடத்துல கேது, இஎன்டி சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
முக்கியமான கிரகங்கள் எல்லாமே 8ஆம் பாவகத்துல சம்பந்தப்பட்டு இருக்கு. அப்போ மறைமுக வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவரை உங்களுக்கு தீராத நோய்கள், குறிப்பா ஸ்கின் சார்ந்த நோய்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தா அதற்கான ட்ரீட்மெண்ட் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. நரம்பு சோர்வு, இப்ப இந்த வெயின்ல போகக்கூடிய பிளட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இப்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தூக்கமின்மை, தூக்கம் வராம இருக்கக்கூடிய சூழலும் இப்ப உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். இனி வர காலங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாசம். அதுக்கப்புறம் இந்த 8ஆம் பாவகம் சம்பந்தப்படக்குள்ள இது வரைக்கும் கோர்ட்டு கேஸ் இல்ல வாய்தா வாங்கின பிரச்சனைகள் இத மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு முக்கியமான தீர்வு கிடைக்கும் இந்த காலகட்டங்கள்ல. இந்த தை மாசத்துல வேற ஒரு லாயரை பார்க்கலாம், இல்ல டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம், கேஸ டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். இத மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயத்த கொடுக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி 9ஆம் இடத்துல ராகு இருக்கக்குள்ள தந்தை வழியில இருக்கக்கூடிய முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆயிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாம் 2வது திருமணம் நல்ல மாதிரியா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி 7ஆம் பாவகாதிபதி அங்கவே நம்மளுடைய ராசியிலேயே குரு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுனால திருமணம் மிக விரைவில் கைகூடக்கூடிய தன்மை. இந்த தை மாசத்துடைய இறுதியிலே ஒரு என்கேஜ்மெண்ட்டோ இல்ல ஒரு பொண்ணை வந்து முடிவு பண்றதோ இல்ல பெண் வீட்டுல போய் பேசிட்டு வர்றதோ இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம். நிச்சயமா மிதுன ராசிக்கும் இந்த மாதிரி ஹை கேட்டகரி ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் கிடையாது. தயவு செஞ்சு இந்த காலகட்டத்துல போய் ஈட்டியோ ஆஸ்லேஷனோ தயவு செஞ்சு பண்ணிக்காதீங்க. தை முடியட்டும், மாசி மாசத்துல பண்ணிக்கலாம். அதே மாதிரி கல்வி ரொம்ப சிறப்பா இருக்கும். உயர்கல்வி பிஹெச்டி பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த நேரம் வந்து ஒரு சிறப்பான ஒரு காலம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இவங்களுக்கான கிழமைகள் அப்படின்னு பார்க்கக்குள்ள புதன்ல புதனும் வியாழனும் இந்த நாள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மிருகசிரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், சதயம் இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு சிறப்பான நட்சத்திரங்களா ஆக்டிவேட் ஆகும். பச்சை நிறமும் இள மஞ்சள் நிறமும் இவங்களுக்கான லக்கி கலர். 3ம் 5ம் இவர்களுக்கான அதிர்ஷ்ட எண். இவங்களுடைய பரிகாரம் துளசி அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப சிறப்பு அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து கடகராசி, தாய்மை ராசி, ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய ராசி. 2ஆம் இடத்திலே கேது இருக்கிறதுனால தயவு செஞ்சு போயிட்டு வாக்கு எங்கேயும் கொடுத்துறாதீங்க. நான் முடிச்சு கொடுக்குறேன், நான் பண்ணி கொடுக்குறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு எங்கேயுமே போய் வாக்கு கொடுத்துறாதீங்க. அதே மாதிரி எல்லா கிரகமும் 7ஆம் இடத்துல இருந்து எல்லா கிரகமுமே தன்னை பார்வையிடுறதுனால சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்களால ஒரு பெரிய விஷயத்த அனுபவிக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய தன்மையை இந்த காலகட்டம் உங்களுக்கு அருளும். குறிப்பா சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியன் இவங்க எல்லாமே உங்களுக்கு 7ஆம் பாவகத்துல இருந்து உங்களுடைய ராசியே பார்வையிடுற காலம் அப்படின்றதுனால எழுத்தா இருக்கட்டும், கலையா இருக்கட்டும். இப்ப எழுத்து அப்படின்னா நம்ம என்னென்னலாம் ஒரு பத்திரிகையில எழுதுறோம், அப்படி இல்லைன்னா நம்ம பேசுறோம். இப்ப யூடியூப் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஜோதிடம் சார்ந்து பேசுறது, அப்படின்னா ஒரு ஆன்மீகம் சார்ந்து பேசுறது, இல்ல ஆன்மீக பயணம், இது எல்லாத்துலயுமே ஒரு ரவுண்ட் வரக்கூடிய மாதம் இந்த மாதம் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. கடகத்துக்கு சூரியனுடைய பார்வை இன்னொன்னு, இது வந்து சக்தியுடைய வீடு இல்லைங்களா, சந்திரனுடைய வீடு. இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் இங்க வந்து இது ரெண்டுமே உத்தராயணத்துக்கும் தட்சிணாயனத்துக்கும் உண்டான காலம். இது ராசி இது ரெண்டுமே. இது வந்து மகரம் வந்து உத்தராயணத்துக்கும் கடகம் வந்து தட்சிணாயனத்துக்கும் உடைய இது அப்படின்றதுனால சிவசக்தியுடைய இணைவு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆண் தெய்வம் பெண் தெய்வங்கள் இரண்டுமே சேர்ந்து ஒரு பெரிய அருளை வழங்கக்கூடிய காலகட்டம் இந்த கடகத்துக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. இன்னொன்னு பெரிய விஷயத்துல இருந்து வெளியில வந்திருக்கீங்க, அஷ்டம சனியில இருந்து பெரிய இளைப்பாறுதலை நிச்சயமா இந்த நேரம் கொடுக்கும். குழந்தைகள் சார்ந்து திருமணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து சொந்த பந்தங்கள்ல முக்கியமான நிகழ்வுல திருமணங்கள் நடக்கிறது, இத மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உடல்ல கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கணும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. இவங்களுக்கான சிறப்பான நாள் திங்களும் வெள்ளியும். நட்சத்திரம் புனர்பூசம், பூசம், ஆயில்யம், உத்திராடம். இவங்களுக்கான கலர் வெள்ளை, வெளிர் மஞ்சள், லைட் எல்லோ, இது ரெண்டும். அதே மாதிரி இவங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த காலகட்டத்துல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வயிறு ஜீரணம் சார்ந்த விஷயமும் மன அழுத்தமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உணவு கட்டுப்பாடு மட்டும் கொஞ்சம் இருந்தா போதும். சிவனுக்கு பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் இவங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கும். இவங்களுக்கான லக்கி நம்பர் 2ம் 6ம். நன்றி. நன்றி நன்றி. மிக சிறப்பான முறையில சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி.
தேங்க்யூ.